ஏமா ஏமா என்னம்மா அது? உன் புருஷன் துபாய் போறான்னு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 1 பைசா கூட திருப்பி தரல. பணத்தை திருப்பி கொடுக்கற ஐடியா இருக்கா இல்லையா? சாரிங்க. என் வீட்டுக்காரர் ஃபாரின் போனதுல இருந்து ஒரு பைசா கூட அனுப்பவே இல்ல. அவர் பணம் அனுப்புன உடனே உங்க கடனை கொடுத்துடுறேங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இரு. அப்ப பணம் கொடுத்தவன் பைத்தியக்காரன் இல்ல? இந்த தடவை நீ பணத்தை கொடுக்கற வரைக்கும் நான் நகர்றதாவே இல்ல. இங்க தான் இருக்க போறேன். உன் வீட்லயே உட்கார்ந்து என் பணத்தை வாங்கிட்டு தான் போவேன். வேணாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அக்கம் பக்கத்துல பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக பொறுத்துக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நானும் 1 வருஷமா உனக்கு எத்தனையோ தடவை டைம் கொடுத்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு டைம் கொடுக்கறதெல்லாம் சுத்த வேஸ்ட். சாரிங்க. அவருக்கு சரியா அந்த கம்பெனில சம்பளம் கொடுக்கல. இங்கிருந்து வேலைக்கு கூட்டிட்டு போன ஏஜென்ட் கூட ஏமாத்திட்டாரு. அவர் அங்க ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனாலதான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் புரியல. தயவு செஞ்சு ஒரு 3 மாசம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துட்றேன். அவ்வளவு நாள்லாம் டைம் தர முடியாது. நாளைக்கு நான் வரும்போது என் காசை எடுத்து வைக்கணும். இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஜாக்கிரதை. ஹலோ. என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேங்க. கடங்காரங்கெல்லாம் வந்து மானத்தை வாங்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலங்க. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாளைக்கு மொத்த பணத்தை எடுத்து வைங்கன்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்க. உங்களால எப்பங்க பணம் அனுப்ப முடியும்? முதல்ல எனக்கு இங்கே ஏதாவது நல்ல வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறம் தானே பணம் அனுப்ப முடியும். நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. சொல்லி பார்த்தங்க. ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. நாளைக்கு கண்டிப்பா பணம் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஏதாவது பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு தங்கம். என்னால் இந்த நிலமையில இங்கே யார்ட்டையும் கடன் கூட வாங்க முடியாது. இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் சமாளி தங்கம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்னம்மா, பணத்தை ரெடி பண்ணியா இல்லையா? இல்லன்னு சொன்னா இங்க நடக்கிறதே வேற. நான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேங்க. அவருக்கு அங்க சரியான வேலை கிடைக்கலையா. அவர் வாங்கின பணத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேங்க. என்னை நம்பி கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நான் உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கோச்சிக்காம நீங்க வந்து நான் செஞ்ச சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு பாக்குறீங்களா? அப்படியா? சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா? ஆமாங்க. கண்டிப்பா சாப்பிட்டுறலாம். சரி, எடுத்து வை. வாங்க. இந்தாங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ம், ம். ம்.